மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை கேட்டு பெறலாம். டிஎன்பிஎஸ்சியின் பயிற்சியாளர் நடராஜன் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். தற்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு எங்க ரத்து பண்ணக்கூடாதுங்க. டிஎன்பிஎஸ்சி என்ற அமைப்பே ரத்து செய்ய வேண்டும். ஒரு 7000 பேருக்கு கூட ஒழுங்கா எக்ஸாமினேஷன் நடத்த முடியல அப்படின்னா இவங்க எதுக்கு அமைப்பு வச்சிருக்காங்க? இது இந்த முறை கிடையாது. ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா தான் நடந்துட்டு இருக்குது. 2022ஆம் ஆண்டு குரூப் 2 தேர்வு இதே தான் நடந்துச்சு. ஸோ அந்த சமயத்துல இவங்க என்ன பண்ணாங்க, அதை மூடி மறைச்சு அந்த எக்ஸாமினேஷன் எடுத்து அந்த எக்ஸாமினேஷனுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான ரிசல்ட் உலகத்திலே போட்டது கிடையாது. ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறாரு, ஒருத்தர் திருத்துறவர் 15க்கு 13 மார்க் போடுறாரு, இன்னொருத்தர் 2 மார்க் போடுறாரு. கேட்ட டிஎன்பிசி தரப்புல பதில் இல்ல. அதனால டிஎன்பிசி பாத்தீங்கன்னா இது மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். டிஎன்பிசி தலைவர் மாணவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாடு முழுக்க இருந்து சென்னையில எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. 3 மாசமா குழந்தைய விட்டு, கணவனை விட்டு, மாமனார் விட்டு, மாமியார் விட்டு, பெற்ற பேரண்ட்ஸை விட்டு அந்த அளவுக்கு பெண்கள் கஷ்டப்பட்டு எழுதுறாங்க. பணியில் இருக்கிறவங்க அந்த பணியை விட்டு எழுதுறாங்க. லீவ் கிடைக்கல, அவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. ஏற்கனவே குரூப் 4 எக்ஸாம் தேர்ச்சி பெற்றவர்கள் கஷ்டப்பட்டு லீவ் வாங்கி எழுதுறாங்க. டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். சும்மா இந்த எக்ஸாமினேஷன் நான் போஸ்ட்போன் பண்றேன் அப்படின்னு நாங்க என்ன கேட்கிறோம், டெக்னிக்கல் எரர் சொல்லி சொல்றீங்களே. எக்ஸாமினேஷன் பேப்பர் திருத்தும் போது எவ்வளவு டெக்னிக்கல் எரர் இருந்திருக்கும்? அதை என்னைக்காவது நீங்க வெளியே சொல்லிருக்கீங்களா? கவுன்சிலிங்ல எவ்வளவு டெக்னிக்கல் எரர் இருந்திருக்கும்? எவ்வளவு முறைகேடுகள் வழக்குகள் 2012 இருந்து 16 இருந்து 19 இருந்து 22 24 வரைக்கும் எவ்வளவு முறைகேடு வழக்குகள்? எந்த ஒரு வழக்கும் முடியல. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை கண்காணிப்பதற்கு புதிதாக ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று மாணவர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு நடராஜ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.